நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிட்டோம். ₹1 கொண்டு போனா 19 காசு தான் தருகிறார் என்று வெட்கம் இல்லாம திராவிட நாடு பெற்று தரும்னு சொன்னவங்க தானே. இல்ல வேல்முருகன் இப்ப பேசுறாரு, ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, அடுத்தடுத்து பேசுவாங்க. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். இங்கே நாங்கள் தமிழக ஏர் உழவன் அனைத்து விவசாய சங்கம் அதனுடைய தலைவர் தம்பி ராஜேஷ் உழவர், அதேபோல் பாலாற்று விவசாய நல உரிமை சங்கம் அதனுடைய தலைவர் கோபால், காவிரி தாய் இயற்கை வெளி வேளாண் நடுவம் அவர் தலைவர் தங்கராஜ், தாம்பரபரணி பாசன உரிமை பாதுகாப்பு தலைவர் செல்வம், தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் வியனரசு ஆகிய நான் இன்றைக்கு எந்த செய்தியை ஊடகங்களின் வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் முன்வைக்க விரும்புகிறோம் என்றால், 2023 டிசம்பர் 17, 18, 19 3 நாட்கள் எங்களுடைய தென் மாவட்டங்களில், குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி பெய்த கடும் மழையினால் தாம்பரபரணி ஆற்றில் மிகப்பெரிய, வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டு தாம்பரபரணியினுடைய தெற்கு வடக்கு 2 கரைகளை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்களின், கிராமங்களின், பேரூராட்சி பகுதிகளின் விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், சிறு சிறு வணிகர்கள் மிகப்பெரிய இழப்புகளுக்கு உள்ளாகி தாங்கொன்னா துயருக்கு ஆட்பட்டோம். இன்றைய வரைக்கும் எழுந்து நிற்க முடியாத அளவுக்குத்தான் அங்கே இந்த 2 வடகரை தென்கரை தாம்பரபரணி ஆற்றிலே இருக்கக்கூடிய விவசாய மக்கள், விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு வணிகர்கள் மிகப்பெரிய அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்பாக ஒரு விரிவான அறிக்கையை கடந்த ஆண்டு ஜனவரி மாதம், அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி நம்முடைய தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தனி செயலாளராக அன்றைக்கு இருந்து இன்றைக்கு தலைமைச் செயலாளராக பொறுப்பு வகிக்கின்ற மதிப்பிற்குரிய முருகானந்தம் அவர்கள் அலுவலகத்திலே நேரிலே கொண்டு என்னென்ன மாற்று வழிகளை செய்யுங்கள், இந்த ஏழை எளிய உழவர்குடி மக்களை கை தூக்கி விடுங்கள், சிறு குறு வணிகர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று ஒரு கோரிக்கை மனுவை, விரிவான ஒரு மனுவை அளித்தோம். ஆனால் இன்றைய வரைக்கும் அதற்கு விடை இல்லை. இடையில் இப்போ கடந்த டிசம்பரில் தாம்பரபரணி ஆற்று வெள்ளத்தை போல தென்பண்ணை ஆற்று, உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. முன்னறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் அணையை திறந்து மிகப்பெரிய இழப்புகளுக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போல தான் 2023 டிசம்பர்லையும் 2 மாவட்ட ஆட்சியர், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்கள் வானிலை ஆய்வாளருடைய அறிவிப்புகளை ஏற்று 14ஆம் தேதி 15ஆம் தேதியே எங்களுடைய பாபநாசம் அணை தண்ணீரை திறந்து விடலாம் என்று முடிவெடுத்த போது நம்முடைய மாண்புமிகு பேரவை தலைவர் அண்ணாச்சி அப்பாவு அவர்கள் அந்த அணையை திறக்கக்கூடாது, 20 ஆண்டு காலமாக தாம்பரபரணி, நம்பியாறு, கருமேனியாறு இணைப்பு திட்டம், வெள்ளநீர் கால்வாய் திட்டத்தை நாங்கள் செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வெள்ளநீர் கால்வாய் திட்டமே உபரி கால்வாய் திட்டம் தான், அந்த தண்ணீரை அங்கே திறக்க வேண்டும் என்று அவர் வாய்மொழியாக நீர்வளத்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் போட்ட உத்தரவுனால அணை திறக்கலை. திடுமண 17ஆம் தேதி வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டதுனால மிகப்பெரிய இழப்பு. அப்பாவண்ணாச்சி அதை தலையிடாமல் இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 20 விழுக்காடு இழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்க முடியும். அதே போல தான் இப்போ சாத்தனூர் அணை, அரசு நிர்வாகம், நீர்வளத்துறை அமைச்சர் ஏற்கனவே தாம்பரபரணியில் ஒரு நல்ல பட்டறிவு இருக்கிறது. அப்போ ஏன் சாத்தனூர் அணை அப்படி திறக்கணும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் தானே. எந்த நடவடிக்கை எடுக்கலை. அதே போல் இப்போ வெள்ளம்
எங்களுடைய தாமிரபரணி ஆற்றில் பல இடங்களில் கரைகள் உடைப்பு, 799 ஏரிகள், குளங்கள், கண்மாய்கள், தருவைகள், ஏந்தல்கள் உடைஞ்சிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும். ஆனால் நிவாரணப் பணிகள், மறுசீரமைப்பு பணிகள் எல்லாமே ஏதோ அந்த பணிகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கடமை உணர்ச்சிக்கு செய்தது போல எல்லாம் போலித்தனமாக நடக்கும். உடைத்த இடத்துல மறுபடியும் உடைஞ்சிட்டு, ஒரு குளத்தில் அடைத்த இடத்துல உடைப்பு ஏற்பட்டு அடைத்த இடத்துல இந்த திரும்ப புதுசாக உடைஞ்சிட்டு, அது பெரிய வெள்ளம், இந்த சிறிய வெள்ளத்துக்கே தாங்கலை. எனவே இதையெல்லாம் சீர் செய்ய வேண்டும் என்றால் இந்த ஆறுகளை தூய்மை செய்ய வேண்டும். குறிப்பாக எங்களுடைய தாமிரபரணி ஆற்றை மருதூர் அணையிலிருந்து புன்னைக்காயல் வரை வனத்துறையை கொண்டு உள்ளே வைத்ததுனால இப்போ சிறுவைகுண்டம் தடுப்பணைன்னு ஒரு அணை இருக்குது. வெள்ளைக்காரர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அணை. நூற்றாண்டு விழா கொண்டாடக்கூடிய நம்முடைய முதுபெரும் தலைவர், அப்பளுக்கெல்லா தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் பிறந்த ஊர். அவருக்கு தெரியும். அந்த அணைப்பால திறப்பு விழாவிலே 17 வயது இளைஞனா அதில் பங்கெடுத்தவர். அந்த அணைக்கு மேல் பக்கம் நடு ஆற்றுக்குள்ளே காடு வளர்க்குறாங்க, மிகப்பெரிய மரங்கள். அதனால அந்த காட்டு பகுதிக்கு பக்கத்தில் பொன்னங்குறிச்சி என்கின்ற ஊரில் மிகப்பெரிய உடைப்பு. எனவே வனத்துறையை ஆற்றுப்பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தணும். வனத்துறையை காட்டுக்குள்ளே அனுப்பணும், மலைக்குள்ளே அனுப்பணும். ஆற்றுக்குள்ளே அவர்களுக்கு என்ன வேலை? இப்போ எங்கள் ஊர் ஆழ்வார்த்தநகரி என்னுடைய 10 ஆண்டு கால போராட்டத்தில் 25 கோடி ரூபாய் பெறுமதிப்பில் ஒரு தடுப்பு அணை கட்டியிருக்கிறோம். அந்த அணைக்கு மேல் பகுதியில் நீர்க்கருவி, சீமைக்கருவி, காட்டு செடிகள், வனமாக இருக்குது. அதை நீர்வளத்துறை போய் அப்புறப்படுத்தினா வனத்துறை முட்டுக்கட்டப்படுது. அப்போ இந்த அணை கட்டி என்ன பயன்? இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தங்கை கனிமொழி அவர்கள் இந்த ஆற்றுப்பகுதியில் நாங்கள் தூய்மை செய்கிறோம், கரைகளை வலிமைப்படுத்துகிறோம், 53 பாசன குளங்களை மறுசீரமைப்பு செய்கிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. எதுவும் நடக்கலை. அதனுடைய விளைவு தான் இந்த வெள்ளத்தால் மக்கள் பெருமளவில் பாதித்தது. எனவே இப்போ நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம் என்று சொன்னால், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட தாமிரபரணி 2 கரைகளை சேர்ந்த உழவர்கள், உழவு தொழிலாளர்கள், சிறு குறு வணிகர்களுக்கு இந்த பொங்கலுக்கு முன்பு ஏதோ 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, பொங்கல் தொகுப்பு பொருள்கள் கொடுக்குறோம் என்று சொல்கிறாங்க. அதுக்கு முன்பு குறைந்தது ஒரு குடும்பத்திற்கு ஒரு 25,000 ரூபாய் நிதி தர வேண்டும். அதே போல் தென்பண்ணை ஆற்று 2 கரைகள் பாதிப்பு அதிகமாக உள்ள இந்த வேளாண்குடி மக்களுக்கு சிறப்பு நிதியாக, அதிலேயும் நூற்றாண்டு விழா நாயகராக இன்றைக்கு இருக்கக்கூடிய எங்கள் பகுதியை சேர்ந்த சர்வதேச அரசியலை உள்வாங்கி கொண்டு பொது உடைமை கொள்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா நல்லக்கண் அவர்கள் பேரிலே சிறப்பு நிதி என்று இந்த நிதி வளங்களுக்கு இது பெயர் வைத்து அவருடைய பேரில் எங்கள் ஊர் மருத்துவமனைக்கு பெயர் வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. சரி, வைக்கட்டும், வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துக்கிறோம். நூற்றாண்டு விழா நாயகர் இரா நல்லக்கண்ணு பெயரிலே அந்த தாமிரபரணி கரை மக்களுக்கும் தென்பண்ணை ஆற்று கரை மக்களுக்கும் பொங்கலுக்கு முன்னால் ஒரு குடும்பத்துக்கு குடும்ப அட்டை கணக்கிட்டு 25,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கையை ஓராண்டுக்கு முன்பே கொடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் தலைமைச் செயலாளரிடமிருந்து விடையில்லை, மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து விடையில்லை. எனவே மீண்டும் இந்த பொங்கலுக்கு முன்னால், தமிழர் திருநாளுக்கு முன்னால், உழவர் திருநாளுக்கு முன்னால் இந்த அரசு மீது நம்பிக்கை வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். வேற ஏதாவது கேட்குறதான்னு சொல்லுங்கள். இந்த கோரிக்கை ஏற்கப்படாமல் இப்போ கடந்த ஆண்டு வெள்ள நிவாரணமாக ஒன்றிய அரசிடம் கேட்ட பணம் நம்முடைய அரசு, தமிழ்நாடு அரசு 37,000 கோடி ரூபாய். ஆனால் 700 கோடி ரூபாய் கூட கொடுக்கலை. நிதித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, கல்வித்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இன்னைக்கு கூட சொல்லியிருக்காங்க. அதே போல் வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வன் சொன்னதாக இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. நிதி தர மறுக்கிறார்கள், ஒன்றிய அரசு நெருக்கடி கொடுக்கிறார்கள். ஏன் நீங்கள் போராடி அந்த நிதியை பெறவில்லை? இப்போ 6,000 கோடி கேட்டாங்க, இப்போ கடந்த டிசம்பருக்கு. அப்போ ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை வைப்பது மட்டும்தான் உங்கள் வேலையா? 40 நாடாளுமன்ற உறுப்பினர் எதற்கு டெல்லியில் இருக்காங்க? அங்கேயே போராட்டம் நடத்தி மாநில சுயாட்சி பேசுகிற அரசியலை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாநில தன்னாட்சி, தமிழ்நாடு தன்னாட்சி கோருகிற திராவிட மாடல் அரசு இந்த 40 நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க கூட்டணி தான். ஏன் டெல்லிக்கு ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி கொடுத்து அந்த பணத்தை திரும்ப பெற முடியவில்லை? அதை பெற்று நீங்கள் தர வேண்டும். பெறுகிறதற்காக நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு போராட்டத்தை அறிவித்தால்
அனைத்து கட்சிகளும் திரட்டி உங்கள் பின்னால் நிறுத்துறோம். நாங்கள் அனைத்து உழவர் அமைப்புகளையும் வேளாண் அமைப்புகளையும் விவசாய அமைப்புகளையும் திரட்டி உங்கள் பின்னால் நிறுத்துறோம். மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, மாநில உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம் என்ற முழக்கத்தின் கீழ் ஆட்சி செய்கிறீங்க. உரிமைக்கு குரல் கொடுங்க, உரிமைக்கு டெல்லியில் போராடுங்க. அவங்க நிதி தரவில்லை என்பதற்காக எங்களையும் பழி வாங்குகிறீர்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை நீங்கள் தர மறுக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய வினாவாக இருக்கிறது. எனவே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் இதில் தனி கவனம் செலுத்தி கடந்த ஆண்டு 2023 நீங்கள் கோரிய வெள்ள நிவாரண நிதியும், இந்த ஆண்டு 2024 நீங்கள் கோரிய வெள்ள நிவாரண நிதியும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி பெற்று நீங்கள் மக்களுக்கு தரணும். இப்படி இல்லையானால் ஒன்றிய அரசை மாநில அரசை கலந்து பேசாமல் மாநில சுயாட்சி கொள்கைக்கு எதிராக அவர்கள் நேரடியாக இப்போ கூட்டுறவு வங்கி திறக்க போகிறாங்க. பெரிய சிக்கல் வருது, அறிவிப்பு வருது. நமக்கு வேளாண்மை கூட்டுறவு வங்கி என்று இருக்குது தமிழ்நாடு அரசுக்கு. இப்போ ஒன்றிய அரசு புதிய கூட்டுறவு வங்கியை திறக்க போகிறோம்னு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்படியானால் மாநில உரிமைகள் ஒன்று ஒன்றாக அவர்கள் பறித்தெடுப்பார்கள். திராவிட நாடு கட்ட நீங்கள் எல்லாவற்றையும் இழந்துட்டு மக்களை தெருவில் விட்டுறாதுங்க. ஏற்கனவே 12 லட்சம் கோடி கடன் இருப்பதாக சொல்லுகிறார்கள். 1967 அண்ணாவிடம் இந்த மக்கள் ஆட்சி பொறுப்பை ஒப்படைக்கும் போது பக்தவத்சலனார் இருந்தது 10 ரூபாய் கூட கடன் கிடையாது. ஆனால் இன்னைக்கு 12 லட்சம் கோடி கடன் என்று மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த கடன்லாம் எங்கள் தலையில் தானே விடியுது. எனவே அரசு ஒன்றிய அரசிடம் போராடி இந்த வெள்ள நிவாரண நிதி 2011 தானே புயலிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு தரணும் ஒன்றிய அரசு. அந்த நிதியை போராடி பெற்று மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த அமைப்புகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதோட்டி பொங்கலுக்கான கூட பணமும் கொடுக்கல. இந்த 25,000 வந்து எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்க? இது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சாத்தியமா சாத்தியம் இல்லை என்பது தேவையா தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அரசை நோக்கி அரசை கொடுக்க வேண்டும். மக்களின் மீது உண்மையான அக்கறையோட மக்கள் நல உரிமைகள் அக்கறை இருந்தால் ஒன்றிய அரசு நீங்கள் கேட்டு வாங்கி கொடுங்க. 40 நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்கிறீங்க? இப்போ நேற்று பாருங்க, அமைச்சர்கள் வீடு நாடாளுமன்ற உறுப்பினர் வீடெல்லாம் ஆய்வு செய்கிறாங்க. அதற்கு உடன்பட. அப்போ உங்ககிட்ட பணம் இருக்கா? உங்ககிட்ட பணம் இருக்க போய் தானே அவங்க ஆய்வு செய்கிறான். மடியில் உங்கள்கிட்ட கணம் இருக்கு, வழியில் உங்களுக்கு பயம் இருக்கு. ஒன்றிய அரசு குரல் கொடுக்க முடியல, போராட முடியல, நிதியை பெற முடியல. அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலிகடா ஆவதா? நாங்கள் என்ன சொல்றோம்? 1 மாத காலம் பொங்கலுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றோம். 1 மாத காலம் மீண்டும் அவகாசம் தருகிறோம். இல்லையானால் எங்கள் கோரிக்கைக்கு செவி மடுக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் திரு வேல்முருகன் போன்றவர்களை அழைத்து அவர்கள் தலைமையிலே மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டம் இப்படி டெல்லியில் நடக்க பாருங்க, பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள், அந்த மாதிரியான போராட்டத்தை தாமிரபரணி தீரத்திலையும் செய்வோம், காவிரி நெற்களஞ்சிய பகுதியிலும் செய்வோம். இங்கே தென்பெண்ணை ஆற்று கரையோர விவசாயிகளை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் நலன் சார்ந்த கோரிக்கையில் வலியுறுத்தி தமிழக திராவிட மாடல் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். இதற்காக நாங்கள் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்கள் கூட்டமைப்பு தலைவர் அண்ணன் PR பாண்டியன் அவர்களோடும் தென்னக நதிகள் இணைப்பு சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தெரியும், டெல்லியில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தின அந்த மாதிரி வலிமையான உழவர் அமைப்புகளின் தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை நியாயம். போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒட்டுமொத்த விவசாயிகளை திரட்டி நாம் களத்தில் இறக்குவோம் என்று அவர்களெல்லாம் எங்களுக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறாங்க. போராட்டம் வேண்டாம் என்று தான் நினைக்கிறோம். போராட்ட களத்திற்கு தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களை தள்ளிவிட வேண்டாம் என்று வேண்டுகிறோம். உங்கள் போராட்டம் வந்து மாநில அரசு நோக்கி மட்டுமே இருக்குமா? மத்திய அரசு? மாநில அரசு தான் எங்களை ஆளுவது. மாநில அரசை எதிர்த்து தான் நாங்கள் போராடுவோம். மாநில அரசு ஒன்றிய அரசு எடுத்து போராடட்டும். மாநில சுயேட்சை சொல்றீங்கல்ல, ஒன்றிய அரசு எடுத்து போராடுங்க. 1.5 லட்சம் கோடி தந்து விட்டு மறுவேளை பாருங்க, ஆண்டுக்கு 3 லட்சம் கோடி கொண்டு போறீங்களா இல்லையா? சரக்கு மற்றும் சேவை வரி, சரக்குக்கு மட்டும் இல்லை வரின்னு சொல்லுவார் சீமான். ஆண்டுக்கு குறைந்து 3 லட்சம் ரூபாய், 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டு மக்கள் வரி பணத்தை அங்கே கொண்டு போறீங்க. தொடர்வண்டி துறை இருக்கு, வானூர்தி இருக்கு, அஞ்சல் துறை இருக்கு, தொலைத்தொடர்பு துறை இருக்கு, கடல்வழி போக்குவரத்து இருக்கு, எத்தனையோ துறை இருக்கு. சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை சுங்கச்சாவடி இருக்கு. அதிலெல்லாம் நாங்கள் கப்பம் கட்டிக்கிட்டு தானே போகிறோம். அந்த பணம் போகிற ஒன்றிய அரசு தானே போகுது. அங்கே கொண்டு போன பணத்தை திரும்ப வாங்குங்க. 1 ரூபாய் கொண்டு போனால் 19 காசு தான் தருகிறார்கள் என்று வெட்கம் இல்லாமல் இதுக்கு இந்த அமைச்சர்கள் சொல்கிறாங்க. போராடி பாருங்க. நீங்கள் தானே சொன்னீங்க திராவிட நாடு பெற்று தரும்னு சொன்னவங்க தானே. குறைந்தபட்ச நிதியை பெற்று தர வேண்டாமா? இல்லையா?
இந்த செய்தி எந்த அரசியல் தலைவரும் பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் கூட்டணி கணக்கு இருக்கும். தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அதே போல் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு, இந்த மாதிரி ஜவஹருல்லா, இந்த மாதிரி அதாவது கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் உரிமைக்காக வேறு வழியில் இல்லை எங்களுக்கு, எல்லா தலைவர்களும் இந்த உழவர் அமைப்புகளை எல்லாம் ஒன்றாக திரட்டி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். பேசுகிறாங்கல்ல, இப்போ வேல்முருகன் இல்லை, வேல்முருகன் இப்போ பேசுகிறாரு, ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, அடுத்தடுத்து பேசுவாங்க, பேச வைப்போம், மக்கள் பேச வைப்பாங்க. 2026 கிட்ட நெருங்குறது இல்லை, பேசித்தானே ஆகணும், மக்கள்கிட்ட வந்து தானே ஆகணும். அப்போ மக்கள் கேட்பாங்க, பேசுறவங்க கேட்பாங்கல்ல, அதனால பேச வேண்டும். உங்களோட கோரிக்கை வந்து மத்திய அரசு நோக்கி வந்து வைக்க விரும்புறீங்களா? எங்க கோரிக்கை எங்களுக்கு மாநில அரசு தான். நாங்கள் மாநில அரசு தான் ஒன்றிய அரசை போராடி பெறணும். மாநில அரசு அப்படி ஒரு போராட்டத்தை நிதி தர மறுக்கிறார்கள். தமிழ்நாடு இப்போ காவிரி சிக்கலில் முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த காலத்தில் பட்டினி போராட்டம் இருந்தாங்களா இல்லையா? அது மாதிரி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிட்டோம், அவங்க பின்னால் எல்லாரும் நாங்கள் நிற்கிறோம், மக்களை திரட்டி விடுகிறோம், எல்லா விவசாயியும் திரட்டி அவங்க பின்னால் விடுவோம் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு குறி மாநில அரசு தான். மாநில அரசு தான் அங்கே போராடும். மாநில அரசு அப்படி போராடும் போது நாங்கள் பின்னால் நிற்போம். அதே போல் இன்னும் ஒரு செய்தி, அவர் இயற்கை வழி காவிரி தாய் இயற்கை, அங்கே 2 சிக்கல் இருக்குது. ஏற்கனவே கர்நாடக அரசு மேகதாது என்கின்ற இடத்துல கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் அணை கட்டணும் திட்டமிடுறாங்க. அது சட்ட விரோதமான போக்கு, நடுவர் மன்ற தீர்ப்புக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கும் எதிரானது. அதை எதிர்த்து நம்ம போராடுறோம், தமிழ்நாடு அரசும் போராடி கொண்டிருக்கு. ஆனால் 1955-56 காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ராசிமணல் என்கின்ற இடத்துல ஒரு அணை கட்டி உபரி நீரை தேக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஒரு தொலைநோக்கு பார்வையில் அடிக்கல் நாட்டினாங்க. பிறகு ஏதோ ஒரு சிக்கலில் போட்டாங்க. அந்த ராசிமணல் அணை திட்டத்தை கட்டுகிற வேலையை திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் இந்த உழவர் அமைப்புகள் சார்பில் நாங்கள் அரசுக்கு வைக்கிறோம்.